Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு ஒரு சிம்பிள் DIY ஹோம் டெக்கர் தான் பார்க்க போறோம். அதாவது கிச்சன்ல ஹேங் பண்ற மாதிரி ஒரு டெக்கர் தான். சும்மா டைம் பாஸ்க்கு எனக்கு ஆசையா இருந்தது ஏதாவது கிராஃப்ட். இது வந்து என் சிஸ்டர் செஞ்சிருந்தா. சோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் செஞ்சேன். அவ வந்து கொஞ்சம் சேஞ்சஸோட செஞ்சிருந்தா. சோ நான் அவள மாதிரி செய்யல. எனக்கு தோணுன ஐடியாஸ் வச்சு நான் செஞ்சிருக்கேன். So crayons தான் மோஸ்டா அவளோட ஐடியாஸ் தான் பண்ணேன். அவ வந்து அந்த ஆயில் பேஸ்டல் crayons தான் யூஸ் பண்ணேன்னு சொன்னா. அதனால நானுமே அந்த crayons யூஸ் பண்ணி பேக்ரவுண்டுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துட்டேன். பேப்பரை வந்து ஒரு ஜார் ஷேப்ல ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை நான் வீடியோல காட்டல. ஏன்னா வந்து ஏதாவது ஷேப் என்ன ஷேப் வேணா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது கிச்சனில் தொங்க விடுறதுனால ஸோ ஜார் ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலர் பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு வேர்டிங்ஸும் கிச்சன் ரிலேட்டடாக நிறைய வேர்டிங்ஸ் வரும் நம்ம பின்இன்ட்ரெஸ்ட்டில் சர்ச் பண்ணால். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேர்டிங்ஸ் பிடிக்குதோ ஸோ அது மாதிரி வேர்டிங்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிக்சரும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அவுட்லைனில் ஃபஸ்ட்டு பென்சிலில் நான் பிக்சர்ஸ் வரைஞ்சிட்டேன். ஏன்னா நான் வந்து இது கிச்சன் தீம்ன்றனால ஷெஃப் மாதிரி பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். நான் யூஸ் பண்ண வேர்டிங்ஸ் வந்து த கிச்சன் இஸ் தி ஹார்ட் ஆஃப் த ஹோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செஃப் வந்து குக் பண்ணுற மாதிரி ஃபுல் செட்டப்ஸோட குக் பண்ணுற மாதிரி ஒரு இது வரைஞ்சிருந்தேன். ஸோ பென்சில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிரையான்ஸ் மார்க்கர் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரில. நான் சூஸ் பண்ண கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால கொஞ்சம் இமேஜ் வந்து டல்லாகிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பிரைட்டாக தெரியல. பட் இருந்தாலும் ஓகே நான் செஞ்சுட்டேன். ஆல்ரெடி 2 இது நான் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இது மட்டும் தான் நான் செய்கிறத காட்டினேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நிறைய இந்த கார்ட்போர்ட்ஸ் இருந்தது வேஸ்ட்டு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதில் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம பேப்பரில் இருக்கனால ரொம்ப திக்காக இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அதில் கம் ஃபுல்லாக சைட் ஃபுல்லாக கம் போட்டுட்டு இந்த கார்ட்போர்டில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு அது என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருந்த 3யுமே இதே மாதிரி ப்ரொசீஜரில் தான் நான் பண்ணினேன். உங்களுக்கு வந்து ஒரு வேலை டயக்ராம் வரைகிறதுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு ட்ரேஸ் கூட பண்ணலாம். பின்இன்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து பேப்பர் காப்பின்னு அப்படி ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம மொபைலில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வந்து ட்ரேஸ் கூட எடுக்கலாம் பேப்பரில் மொபைல்லேருந்து. ஸோ நான் வந்து நானே கொஞ்சம் ட்ரா பண்ண கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். 2 விதமாக பண்ணிக்கிட்டேன். இதுதான் நான் செஞ்ச 3மே பண்ண பிறகு ஏதோ ஒன்று பிளைனாக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே ஏதாவது எக்ஸ்ட்ரா டெக்கர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய கிளிட்டர் ஷீட் இருந்தது. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருந்த வேஸ்ட் ஷீட்ஸ் தான். ஆல்ரெடி வீட்டில் நிறைய வாங்கி வச்சுருந்தோம்ல. ஸோ அதில் இருந்ததா எதுவுமே புதுசாக நான் அப்போ வாங்கல. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த கிளிட்டர் பேப்பர்ஸ் நிறையா இருந்தது. சரி அதை வந்து கட் பண்ணி பார்டர்ஸ் மாதிரி கொடுக்கலாம், அந்த ஜார் டாப்பில் வந்து அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட்டை வந்து அந்த மாதிரி ஒட்டிட்டேன் மேலே. இதுலையுமே ஒட்டிட்டேன். ஒட்டினோடனே ஒரு கிராண்ட் லுக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம் அந்த கிளிட்டர் ஷீட்டில் ஃபோம் பேப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு ஷேப்ஸ்லாம் வரைஞ்சிக்கிட்டேன். அதை வந்து ஃபஸ்ட் பேப்பரில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளிட்டர் இதுலேயும் அந்த ஷேப்ஸை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இல்லை நம்ம எதுக்கு வேணால் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வந்து கட் பண்ணி டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் நிறைய கட் பண்ணி வச்சுட்டேன். பட் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் தான். சும்மா அங்கங்கே ஒன்று ஒவ்வொரு இதில் ஒன்று சும்மா ஒட்டினேன். பார்க்கறதுக்கு அதுவே கொஞ்சம் நீட்டாக இருந்தது. நிறையா ஒட்டினா ரொம்ப கொச்சன்னு ஆயிடும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்று ஒரு சில இதில் பட்டர்ஃப்ளைஸ் சில இதில் ஃப்ளார் அப்படி சும்மா எனக்கு தோன்றதை ஒட்டினேன். இப்படி 3 இதுவுமே ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஒரு கயிறு வச்சு கட்டிட்டு நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டிக்கர் இருந்தது, ஸ்டிக்கர் ஒட்டி ஹேங் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்துட்டு ஒட்டி இந்த மாதிரி அழகாக கொஞ்சம் க்ராஸாக ஒன்று வந்து மிடில் 2 வந்து சைடில் அப்படி கொஞ்சம் க்ராஸாக வர மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு சும்மா ஒரு DIY சிம்பிளாக ரொம்ப ஈஸியான DIYயும் கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு இதில் வந்து த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இஸ் ஆல்வேஸ் லவ், அதுக்கப்புறம் மீல்ஸ் அண்ட் மெமரிஸ் ஆர் மேட் ஹியர், அதுக்கப்புறம் த கிச்சன் இஸ் தி ஹார்ட் ஆஃப் த ஹோம். இப்படி தான் 3மே எழுதினேன். ஸோ வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. எனக்கு கிச்சனில் நிறைய மேக் ஓவர் பண்ணணும்னு ஆசை. ஸோ வந்து சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இது நான் பண்ணேன்.
இதுவும் என் சிஸ்டரோட ஐடியா தான். அதே மாதிரி ஒரு கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணலான்ட்டு. பட் அது வந்து இது எனக்கு சரியாக வரல. சும்மா ட்ரை பண்ணினேன். என் சிஸ்டர் பண்ணியிருந்தா, ஸோ அவளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் ட்ரை பண்ணேன். பட் அவள் வந்து சூப்பராக பண்ணியிருந்தா. அவள் வந்து கேலண்டர் அட்டையில் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, நான் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பண்ணி இதை டபுளாக கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி ஒட்டுனேன். பட் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி தான். நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டல, ஏன்னா இது எனக்கு பர்ஃபெக்டாக வரல. ஸோ வந்துட்டு டபுளாக கட் பண்ணி அதை வந்து ஒட்டினேன். அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு இது வைக்கிற மாதிரி அதோட லென்த் எல்லாம் மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டினேன். பட் வந்துட்டு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. இந்த வால்பேப்பர் இருந்தது, சரி ஓகே இதை வந்து ஒட்டலான்ட்டு. ஆனால் அந்த பேப்பர் ஒட்டினோடனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வால்பேப்பர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டான ஷெல்ஃபாக வந்திருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் வந்து எனக்கு அது ஸ்டிக்கே ஆகலை. என்னால் அது பேலன்ஸே இல்லை, ரொம்ப ஆடிட்டே இருந்தது. கொஞ்சம் சைஸஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருந்தது. அதனால அப்புறம் பின்னாடி வந்து ஒரு போர்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் அது நின்றுது. அதே ஹைட்டை மெஷர் பண்ணி கார்ட்போர்ட் மாதிரி வச்சு ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டி வச்சேன். அதுக்கப்புறம் தான் நின்றுது. பட் இது கவுண்டர் டாப்பில் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நான் அதை வந்து பூஜை ஷெல்ஃபில் கீழே வச்சுட்டேன். இப்போ இதுதான் வந்துட்டு என் தங்கச்சி செஞ்சது. அவள் வந்து ரொம்ப சூப்பராகவே ட்ராயிங்லாம் பண்ணி செம்மையாக பண்ணியிருந்தா. அவள் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இந்த கவுண்டர் டாப் ஷெல்ஃப் மாதிரி பண்ணி அழகாக ஆர்கனைஸும் பண்ணிட்டா. பட் நான் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். உங்களுக்கும் என்னோட இந்த ஹோம் டெக்கர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.